டிராவல்ஸ் ரவி ஸ்பீக்கிங். ஓ மிஸ்டர் ஜெயராஜ், குட் ஈவினிங். ஆமா, இன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஓகே, வரீங்களா? லேட் ஆகுமா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஓ தேங்க்யூ. எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? முரேஷிஸுக்கு டிக்கெட் கேட்டிருந்தேன். உங்க பேர்? முத்தையா. எஸ், நம்பர் 3 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏதாவது கேன்சல் ஆனா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படியாவது 2 நாள்ல கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சார். ஷூர், தேங்க்யூ. எப்படியாவது இது என்ன சினிமா டிக்கெட்டா? எடுத்து வச்சிருந்து வந்தவொடனே கொடுக்கறதுக்கு? அடே, இன்னைக்கு முதல் தேதி, சம்பளம் வந்தாச்சு. ஏறவே சினிமா போமா? நான் எனக்காக பண்ணிக்கிற ஒரே செலவு இதுதான். நீ போயிட்டு வா. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங். இந்தா. ஹே, கிரிக்கெட் பேட். அண்ணா, இந்த வாரம் மேட்ச்ல இந்த பேட்டால அடிடா செஞ்சுரி. ஓகே, அப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். வந்துட்டியா பரவி? ஆமா, ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையாமா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த மாதிரி சம்பளம். வாப்பா, காஃபி சாப்பிடுவா. இல்லம்மா, எனக்கு பசிக்குது. நான் சாப்பாடே சாப்பிட்டுறேன். கண்ணை முழுக்க. அப்படியே என்னப்பா? கொஞ்சம் இப்ப கண்ணை முடிச்சு பாருங்க. நல்லா தெளிவா தெரியுது. புது கண்ணாடி. என்னம்மா, என்ன சிரிக்கிற? எதையாவது படிச்சு என்னம்மா அது என்கிட்ட சொல்ல நானும் சிரிக்கிறேன். ஒரு புருஷன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டியை கூப்பிட்டு என் மூக்கு கண்ணாடி எங்கன்னு கேட்டானா, அதுக்கு பொண்டாட்டி சொன்னா அது உங்க மூக்கு மேலே இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரத்னம் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம் போலீசார் கைப்பற்றிய துப்பாக்கியும் தோட்டாவும். அதனால் குற்றவாளி ரத்னத்திற்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதிர்தரப்பு வக்கீல் இப்போது இறுதியாக தன் கருத்தை கூறலாம். ஆனர், ஏற்கனவே நான் தாக்கல் செய்த வக்காலத்தபடி இந்த வழக்கை எனது சார்பில் என்னுடைய ஜூனியர் மிஸ் நீலா அவர்கள் வாதாடுவார்கள். இதுதான் என்னடா ஜட்ஜி எழுந்துட்டார், அவருக்கு ஏதாவது? ஒரே பாயிண்ட் வச்சு உங்க ஜூனியர் கேசிய உடைச்சிட்டானா? அப்படியா? என்ன பாயிண்ட்? தோட்டாவும் துப்பாக்கியும் பொருந்தல அப்படின்னு. நான் வேற பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். வேலை பகவானா பார்த்து உங்களை பாத்ரூம் கமிச்சார். இல்லாட்டா அந்த ஏழை இத்தனை க்ளோஸ் விஷ ஊசி நேக்கு இருக்கிற எரிச்சல்ல ஒரே வெட்டு வெட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ. இப்ப பாரு, இன்டர்நேஷனல் ஷாட் கொடுக்குறேன் பாரு. இது என்ன பெரிய ஐடியா? பேசத்துக்கு நேரா இருக்கிற காயினை போடுறதுக்கு. அப்படியே போட்டாலும் கவரிங்க்கு என்ன பண்ணுவேன்? கவரிங் காயை பத்தி நீயே கவலைப்படுற, அது தானா வரும். இது இருக்கு கவரிங். ஐயோ, அது அங்க இல்லவே இல்ல. நீரா எப்பவும் போலதான் சமைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பசி. ஏப்பா, இன்னைக்கு நீலா விட்டு போலியா? ஏன்? வேற எதுவும் போல. அவங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருப்பா என்னப்பா? ஆமா ஆமா, வாழ்க்கை பூராவும் காத்துட்டு இருக்கணும் போல. வாங்க வாங்க, ஒரு நாள் எங்க அண்ணனை பாக்கலன்னா 9 தடவை தேடிட்டு வந்துடுறீங்களே. சும்மா இல்ல, உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். உட்காருமா, சாப்பிடு. நீங்க உட்காருங்கம்மா, நான் பெருமாறேன். பரவாயில்லம்மா, உட்கார். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சமையல் செய்ய கத்துக்கணும். இந்த வழக்கில் ரிவால்வருக்கும் தோட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மிக தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற
சந்தேகத்தின் பலனை அளித்து ரத்தனம் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் மிஸ் நீலாவின் அறிவுக்கூர்மையும் வாதத்திறமையும் பெரிதும் பாராட்டி எதிர்காலத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்வார் என்று குறிப்பிட விரும்புகிறேன். குப்பு, என்னண்ணா எப்படி என் ஜூனியர் ஜட்ஜே பாராட்டிட்டார்? அந்த பெருமை நேக்குதானட. நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் தான் சார் நான் ஜெயிச்சேன். அதெல்லாம் இல்ல, அவர் பாத்ரூம் போனதா நீங்க ஜெயிச்ச. அப்படின்னா எப்படியோ நான் நம்ம கிளைண்ட் தூக்கு தண்டனையிலே தப்பிச்சுட்டேன். ஹாய் ரமேஷ். வா ரவி, ஆபீஸ் முடிஞ்ச வரியா? அளவுக்கு மேல வேற அரைகுறை லஞ்ச், அபார பசி, ஏதாவது போட்டுக்கலான்னு வந்தேன். நீலா கூப்பிடு. எங்க? ஹலோ, உங்க தாத்தா டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன். கீழே வா. என்னப்பா அங்கிள் படத்துக்கு மாலை போட்டுருக்கு, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீலா ஒரு கேஸ்ல ஜெயிச்சுட்டான். வெரி குட் பா. அதே கேஸ்ல நான் தோத்துட்டேன்பா. வெரி வெரி குட் பா. நான் அரசாங்க வக்கீல்பா. அதெல்லாம் கோர்ட்ல பா. இந்த மாதிரி பாசம் உள்ள ஒரு தங்கச்சி கிட்ட ஒன்ன மாதிரி அண்ணன் எத்தனை தடவை வேணாலும் தோக்கலாம்பா. ஆனா அது வீட்டுலப்பா. சட்டத்துக்கு முன்னால குடும்பம் கோர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான்பா. தாபா கொஞ்சம் சிரிபா. சுமார்பா. சிரிடா. சிரிக்கிறியா? இரு இரு, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலே போயிடும். கேரம் விளையாட்டுல வேணா நீங்க என்ன ஜெயிக்கலாம், கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அடி தூள். பாக்கலாமா? பாக்கலாமா? அண்ணன் ஒரு அரசாங்க வக்கீல், தங்கச்சி ஒரு டிஃபென்ஸ் லாயர். சரியான கிறுக்கு பய குடும்பம்டா. ரவி, உனக்கு தெரியும் எங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். எங்க குடும்பமே பரம்பரையா வக்கீல் குடும்பம். எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ என் தங்கச்சி நீலாவை என் கையில பிடிச்சு கொடுத்து, ரமேஷ், இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் வக்கீலா இருந்திருக்காங்க. முதல் முறையா ஒரு பெண் வக்கீல் வரணும், அதுவும் உன் தங்கச்சியா இருக்கணும்னு சொன்னார். அவருடைய ஆசை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். அம்மாவோட அறுசுவை உணவு போயிடும், அப்பாவோட கல்வி போயிடும் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகல. அன்புங்கிற சாதத்துல பாசங்கிற பாலை ஊத்தி எங்க அண்ணா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு வழக்குல நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படல, எங்க அண்ணா தோத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நீ உன் கடமையை செஞ்ச, நான் என் கடமையை செஞ்சேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டுறதுல நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாய்ச்சவங்க இல்ல. இந்த அன்பு தங்கைய இந்த அரும நண்பன் தலையில கட்டிட்டா என் ஒர்க் ஓவர். சும்மாருங்கண்ணா. ஏன் கோர்ட்ல எங்கிட்ட அந்த போடு போட்டா இங்க போட பாப்பா. அது மட்டும் என்னால முடியாது. அம்மா, உங்க ரெண்டு பேர் தொழிலே பேசுறது, பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பசி உயிர் போயிடுது. அப்படி டேபிள் உட்காந்துட்டு போட்டுக்கிறது. அடே குமாஸ்தா குப்பு, லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா. இறக்கிறியா அதை போட்டோ? ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தியா, வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பாக்கலாம். என்னது கையில புதுசா கேஸ் கட்டு? வக்கீலன்னா கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அறிஞ்சா மதிப்பு இருக்காதுன்ட்டு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கேன்டா. நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ்கள் எல்லாம் வரும்? என்னன்னா நீங்க ஆப்டா ஒரு ஸ்டெப்னி தானே, வண்டி கண்டிஷன்ல இருக்கா, அது பாயிண்ட். ஓஹோ, இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா? இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவன் என்ன சொல்றது, நான் சொல்றேன். நீங்க வக்கீல் தனத்தை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சு. பாத்தேடா, இவ்வளவு ஞாபகம் வரது உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிழிக்க போறேன். இதையே தான் பண்ணி நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா கோச்சிக்கிறார். இப்படி ஆளுக்கு விசிறி வாழ மாதிரி கைய விரிக்கிறதுனால வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுண்டு போதுறா. பாத்தேடா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல். நீ மட்டும் ஒழுங்கோ. இவன் ஞாபகம் வரதி மன்னர்னா நீ மாமன்னர். கரெக்ட் பாயிண்ட் அங்கேயே நில்லுடி. நீங்க கரெக்ட் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேரு வரும். பேரு வந்தா புகழ் வரும். புகழ் வந்தா பணம் வரும். என்னத்த வர்றது? என்ன கட்டின்றதுல இருந்து அதே வாழ்க்கை. ஒரு கார் உண்டா, ஒரு பங்களா உண்டா, ஒரு நகரட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா. உங்களாண்ட ஜூனியரா இருந்து நான் உருட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவான்னா இன்னைக்கு ஓகோடு வாழ்றான். நேற்று வரைக்கும் உங்களாண்ட ஜூனியரா இருந்த அந்த பொண்ணு நீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி பிச்சை பிச்சு போடுறாங்க. ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த நீலா விஷயமா தான். அவனுக்கு கேசோ கேசு, காசோ காசு. நேற்று கூட ஒரு செவர்லெட் வாங்கியிருக்கா, இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல. அடே மடையா,
அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. நீங்க சொல்லித்தான் தெரியணுமாக்கும். காமோ, என்னோட ராசிய பாத்தியா? என்ன? என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோழ போனதில்லை. கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷிய கோடிகள் தான். நான் ஒரு ஏணி மரண்டி. அந்த ஒரு புகழே நேக்கு போதண்டி. போனேன் சீக்கிரமாடு. ஓஹோ, நீ ஏகிட்ட ஆடி ஜெயிச்சலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. எடு. என்ன சார் வேணும்? 2 சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடே, நம்ம பிராண்டு. இந்த பாதியை கேட்டு இல்லைன்ட்டானே. தேங்க்யூ. ஸ்வீட்டி மை டார்லிங் குயிக். அதுல தினம் என் சம்சாரத்துக்கிட்ட மீட்டிங் போறேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துறது நானு. நாம 2 பேரும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற அவ வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? டெய்லி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கண்ட பொம்பளைங்க கூட சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தம்பி, அது யாரு? அவர் பேர் கண்ணபுரான் சார். இந்த கிளப் மெம்பர் சார். தினம் இப்படி யாராவது கூட்டிட்டு வருவா சார். வந்து உதச்சவங்க தான் அவருடைய ஒய்ஃபோ? ஆமாங்க. என்ன ரவி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே? போன வாரம் ஜெயராஜ் கடத்தப்பட்டது சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. இன்னைக்கு மறுபடியும் வந்து விசாரிச்சாங்க. கடத்தப்பட்ட ஜெயராஜ் கொலை செய்யப்பட்டாராம். அப்படியா? எவனோ கடத்திட்டு போனா எவனோ செத்தான். அதுக்காக போலீஸ் என்ன போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கொடன்னு குடையிறாங்கன்னு புரியல. அது அவங்க கடமை. கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்க சொன்ன பதிலே சொல்லிட்டு வாங்க. மேற்கொண்டு வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ வக்கீல் சாதாரணமா சொல்லிட்டேன். அவன் என்ன கண்ட கேள்வி கேட்கும் போது எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? வர வர ஞாபகம் மறந்து வேற. இன்னைக்கு வர்ற வழியில திடீர்னு ஒரு ஸ்டோக். நெஞ்சில எங்க தலையே வெடிச்சு போற மாதிரி ஒரு வலி. கண்ணே இருண்டு போச்சு. நடு வழியில அப்படியே நின்னுட்டேன். டாக்டர் கிட்ட காட்டுறதானே? மறுபடியும் வந்தா பாக்கலாம். ரவி ரவி, அங்க பாருங்களேன். என்னது? அங்க பாருங்களேன். இந்த வயசுலயும் அவங்க இவ்வளவு ஒத்துமையா ஜாலியா இருக்காங்க பாத்தீங்களா? கணவன் மனைவி உண்மையான அன்போட இருந்தா எந்த வயசுலயும் சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நீங்க? எனக்கு வயசான பாரு, இப்ப இருக்கிறத விட அன்பா இருப்பேன். பாக்கலாம். தாராளமா பாருமா. நான் ரிட்டையர் ஆனோன்னு என்ன தெரியுமா செய்வேன்? வேலைக்காரனை நிறுத்திடுவேன், சமையல்காரனை நிறுத்திடுவேன், தோட்டக்காரனை நிறுத்திடுவேன். அவ்வளவு வேலையை நான் தான் செய்ய போறேன். இன்னும் நீ என்னென்ன வேலை செய்வியோ அத்தனையும் நான் தான் செய்ய போறேன். சாயந்தரம் ஆனோடனே உன்னை ஒரு கையில நாய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஜாலியா வாக்கிங் போறேன். இன்னும் எக்ஸெப்டா பாரு. அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் வாலிபன் திரும்புன்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ வக்கீல் தொழில கவனிக்கிறதாகவும் நான் குடும்பத்தை கவனிக்கிறதாகவுமே இருந்தோம்னா நம்ம 2 பேருக்கு வயசானதான் வாலிபம் திரும்பும். இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போறேன். என்ன டாக்டர் கிட்ட டாப் பண்ணிப்போம். என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன்? இன்னைக்கு கோட்டை வேற இல்லையோ? வேலை இருக்கிறவாளுக்கு வேலை இருக்கு. கேவலம், உங்களுக்கு ஒரு சீசன் கேஸ் கூட இல்லாம போயிடுது. அதுக்கெல்லாம் இப்பதான் நடமாடும் நீதிமன்றம் வந்துருக்கு. பாவம் அண்ணாவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். இத பாருங்கண்ணா, உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி முழுக்க சிவில் லாயரா மாறிடுங்களேன். இப்ப என்னமோ கிரிமினல் பெருசா கிழிக்கிறாராக்கும். நிமிஷமா உன் சீட்டை கிழிச்சிருவேன். 7 பையனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். அண்ணா, கையில என்ன கவர்? புதுசா ஏதான கேஸா? நீயே படிச்சு பாடுற. என்னடா அது? சீல்டு கவர் பிரிச்சுட்டு வா. உண்டா? முதல்ல வந்திருக்கிற லெட்டர் படி. லாயர் லட்சுமணன் அவர்களுக்கு ஜெயராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி இன்னும் 2 நாளில் கைது செய்யப்படுவான்.
அது சம்பந்தமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு உங்களிடம் கொடுப்பார். 5 லட்சமா? ஏண்டா நீங்களா குற்றவாளியை கண்டுபிடிச்ச? இருடி படிடா. குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அண்ணா அண்டர்லைன் இத்துடன் இருக்கும் சீல் வைத்த கவரை பிரித்து பாருங்கள். அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரிடம் மேற்படி 5 லட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய பீஸை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே உரியவரிடம் கொடுத்து விடவும். இந்த உதவிக்காக உங்கள் இஷ்டம் போல் பீஸ் தொகையை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னென்ன ஏன் ஒப்படைக்கணும்? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் உத்தமர் என்பது என் எண்ணம். அந்த நீதி தேவனே சரியா புரிஞ்சுக்காத இந்த லாயர் லட்சுமணனை கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கிற அந்த மகானுபாவன் யாரோ? உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு துரதிருஷ்டசாலி. கொண்டா ஐயோ டெலிபோன் பண்ணி இந்த ஆட்ல டெலிபோன் பண்ணி அடிச்சு எத்தனமாக வருது. ஹலோ லட்சுமணன் சொல்றா, அவர் குமார் பேசுற இருக்காரு. ஷிஃப்டா இருங்க அண்ணா. டெலிபோன் பண்ணி அண்ணா பிஸி ஆயிட்ட. ஹலோ லாயர் லக்ஷ்மண் ஹியர். மண்டி கேஸ் வந்த உடனே அண்ணா போஸ்ட் பார்த்தீங்களா? தகவல் வந்துருத்தோம். நீர் பணத்தோட வரும். நான் பிஸியா இருக்கேன். போன வையும். ஏண்டா போன்ல யாரு? இன்ஸ்பெக்டர் லெட்டர்ல எழுதினபடி 5 லட்சம் ரூபாயோட வரார். 5 லட்சமா? மதுரை மீனாட்சி மாங்காடு மகாலட்சுமி அதிர்ஷ்டமா வந்துருச்சு. இத பாருங்க, இப்பவே இந்த சீல் வச்ச கவரை உடைச்சு உள்ள யார் பேர் எழுதி இருக்குன்னு பாருங்க. உங்க பீஸா 2 லட்சத்தை நாம எடுத்துட்டு மீதி பாதிய யார் பேர் எழுதி இருக்கோ அவகிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏமண்ணி நமக்கு 2 லட்சம் போடுமா? போறோம் அவ பாவம். மண்டுகளா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமோ? குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு, இந்த அண்டர்லைன்டு வாசகத்தை தான் நல்லா கவனிக்கணும். தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் சீல் வச்ச கவரை ஓபன் பண்ணணும். அப்படித்தான் நான் செய்வேன். அதுதான் தர்மம். இன்ஸ்பெக்டர் சுந்தரம் ஹியர். ஓ நீங்களா? உங்க போனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னபடி லாயர் லட்சுமணன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, ஜெயராஜ கொலை பண்ண கொலைகாரன் யாரு? ஜெயராஜ கொலை செய்தது யாரு? கொலைகாரன். சொல்லுங்க. கொலைகாரன் ரவி. சாந்தி டிராவல்ஸ்ல வேலை செய்யறானே
அதே ரவிதான். அந்த ரவி இந்த கொலையை எங்க செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, அதுக்கு ஆதாரம் சொல்றேன் கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இத பாருங்க கயிறு. இந்த கயிற்றால ஜெயராஜ் அந்த கம்பத்துல கட்டப்பட்டிருக்கணும். ஓகே, ஃபாலோ மீ. சார், இத பார்த்தீங்களா? இந்த ஒரு சர்ச் எரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரத்தக்கரை இருந்திருக்கணும். இத பாருங்க, இந்த சிகரெட் பட்ஸ்ல இங்க கிடந்தது. கோல்ட் பிளாக். இது ரவியோட பிளாக் தான், எனக்கு தெரியும். சார், இதோ இரும்பு கம்பி. அந்த ஆள்னால தான் பலமா தலையில் அடிச்சிருக்காரு. அதனாலதான் ஜெயராஜ் இறந்திருக்காரு. எப்படியாவது ரவியோட கைரேகையை பதிவு பண்ணி இந்த தடயங்களோட ஒப்பிட்டு பார்த்தா உண்மை விளங்கி. லெட் மீ see. அண்ணா பேசு. கேஸ் என்ன வேண்டி இருக்கு இந்த அரசல்ல? வக்கீல் ஐயாவுக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்க. நீங்க உட்காருங்க. ஏன்னு சொல்லுங்க. எனக்கு கிராமத்துல வயல் இருக்கு. வயல் கிராமத்துல இல்லாம மவுண்ட் ரோட்லயா இருக்கும் முண்டம். ஐயா டமாத்து வக்கீல் போல் இருக்கு. அவர் தமாசு இருக்கட்டும், நீங்க கேட்க சொல்லுங்க. என் வயலுக்கும் என் பங்காளி வயலுக்கும் நடுவே ஒரு வரப்பு இருக்குதுங்க. அந்த வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என் வயலோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்காக என் பங்காளி என் மேல கேஸ் போட்டிருக்கான். எப்படியா போடாம இருப்பா? அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறதோ? என் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எப்படி ஜெயிக்கிறத சொல்லுவேன். அட்வான்ஸ் அங்க வச்சு கொடுக்குறேன். இப்பதான் கிளம்புங்க. வேண்டாண்டி, இது அநியாய கேஸ், ஜெயிக்காது. ஐடியா நான் கொடுக்குறேங்கிற. எழுந்து போயா அறிவு கட்ட முண்டா. தெய்வம் வேணும் பக்கத்து வைக்கிற பார்க்க போய்கிட்டு இருந்தேன். வாங்க வாங்கன்னு சொல்லி இந்த மூலவி அதிகாரிகிட்ட கொண்டாந்து விட்டுட்டிய. நேக்கு மூலம் நோக்கம் எப்படி தெரியும்? அதுதான் கைக்குள்ள குடசாஞ்சி கிடக்குது. இதுல அனத்தல் வேற தெரியாதா? கோச்சிக்காதீங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 3 டிக்கெட் வாங்கி வைங்க. நான் தான் வச்சு வரேன். நீங்க போங்க. நீங்க போங்க, நான் இப்பதான் அனுப்பி வைக்கிறேன். நம்பி போகலாமா? நீங்க போங்க, நான் இப்ப அனுப்புறேன். சரி. என்ன சாமி, எல்லாம் பார்த்தாச்சுல்ல? ஓத்திரடா, ஒண்ணு இல்லையே. அதேதான் எதிர்கட்சி வக்கீல்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். இது எதிர்கட்சி வக்கீல் கிட்டியா? 10 வருஷமா இங்க வர்ற வரப்பு வரப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்லணும். என்னடா சாட்சி சொல்லணுமா? கட்டால போறோனே. நான் எங்கடா 10 வருஷமா வரேன்? எங்கடா வரேன் 10 வருஷமா? அதானே 10 வருஷமா இங்க வரோம். வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. வாய முடியா? இந்த பாரியா, இது பொய் தான். நீ பொய் சொல்லித்தான் தீரணும். டேய், இந்த உடம்புல உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பொய் சொல்லாத வக்கீல் ஒரு வக்கீலா? நியாயம்டா. ஜஸ்ட் லைக் தட் ஒரே பொய் சொல்லிடுங்க. என்ன நீ அவன் அடிக்கிற? இப்ப பொய் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. நீ டிக்கெட் எடுத்து கொடுத்துரு, நாங்க ஆத்துக்கு போறோம். டிக்கெட் தானே? இரு. டேய், நீ போய் காளையப்பரை கூட்டிட்டு வாடா. சரி. காளையப்பர் யாரு? உன் தோப்புறாரா? பெரியப்பா. அவராவது வரட்டும், நல்ல காலம் புறக்கட்டும். அப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தா சரி. போலாமா? என்னடா இது? காளையப்பரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காளைய கொண்டு வந்து நிறுத்திருக்க. இவர்தான் காளையப்பர். உங்களை பொய் சொல்ல வைப்பர். மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இவர் என்ன, இவர் அப்பனே வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். மாட்டேன்? அப்ப மாட்ட விட்டு விடுறான். பொய் சாட்சி சொல்ல போறியா இல்லையா? பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன்டா. அம்மா, அண்ணா அண்ணா பூந்தாடிங்க, பயப்படாதீங்க. ஐயோ, நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. நேக்கு இதெல்லாம் தேவையா? நேக்கு பொய் சாட்சி தேவையா? அண்ணா, கருப்பு காட்டை கைட்டி மாடு மூஞ்சிக்கிட்ட காமிங்க. மாடு மரணம், நாம தப்பிச்சுக்கலாம். விஷூசி நம்பலாமடா? சத்தியமா நம்பலாம். ஏதோ கோமாதா குலமாதான்னு சொல்லுவா. இது என் குணல உயிரிடும் போல இருக்கு. அண்ணிய பிரார்த்தனை பண்ணிங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருக்கா? எங்க விஷூசி மரத்துல இருந்தா பேசுறேன். பொய் சாட்சியா சாவா ரெண்டுல ஒரு நீங்க தெரிஞ்சாகணும்.
ஐயோ அப்பா ஐயோ ஐயோ காளையப்பா எங்கடா ஓடுற ஏண்டா இல்லமண்ணி அண்ணா காளையோட ஃபைட் பண்ணிட்டு வரார். உங்களுக்கு என்ன இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுன்னா காசியோட சண்டை போடுற வயசாமாச்சு. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே முட்டுறியே. அட்வான்ஸ் காசப்பட்டு போகக்கூடாத இடத்துக்கு என்ன பிடிச்சு தள்ளியே. அங்க அந்த சண்டால பொய் சாட்சி சொல்றியா இல்ல காளையை அவிச்சு விடட்டுமான கேட்டா பொய் சாட்சி சொல்ல வேண்டியதானே. இதையாமண்ணி நானும் சொன்னேன். அண்ணா கோச்சிண்டார். இங்கோ முட்டு பொய் சாட்சி சொல்ற கண்ணமாடி இது பூண்ட நேற்கும் காளைக்கும் பயங்கர சண்டை. பாத்தேராமண்ணி கோட்டை அண்ணா சும்மாவா பூண்ட ப்ரூஸ்லி மாதிரி பூண்ட. கருப்பு கோட்டை பார்த்தது காலம் மறைந்தது. எங்க ரெண்டு பேருக்கும் சட்டை உச்ச கட்டத்தில் வந்தது. அது என்ன நினைக்கிறோ தெரியல. உடனே பின்வாங்கி ஓடி இருக்கோம். மகாலட்சுமி டோன்ட் வரி மண்ணி, உங்க மாங்கல்யம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் காலை பின்வாங்கிட்டு. இல்லைன்னா இப்ப நாளை இந்த லாயர் லக்ஷ்மண் என்பவருடைய ஒரு அற்புதமான சரித்திரம் முடிஞ்சிருக்கும். என்ன மதிப்பிடுங்க. பணத்துக்காக இனிமே உங்களை நான் படுத்த மாட்டேன். இன்னையோட இந்த மத்திய தெருவுக்கு முழுக்க போட்டுடுங்கண்ணா. ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்தில் அடிக்கிறானே அதை தொடச்சு விடுவோம் இல்ல ஒத்தரம் கொடுப்போம் யாருக்காவது தோன்றதா? இதோ பெண்ணீர் கொண்டு வரேன். குட் ஈவினிங் சார். பாப்பா பழைய ஆளு சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார். வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப கூட இஷ்டா அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல் நைஸ். கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை. இவர்தான் கொலைகாரன் ரவி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா? டார்லிங் நீ சாப்பிடு, நான் முகத்தை ஆரம்பிட்டு வரேன். மிஸ்டர் இந்தாங்க. தேங்க்யூ. ஜெயராஜ் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கையை கொடுக்குறீங்களா? பியூட்டிஃபுல் ரிங். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி. எங்க சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டான் வந்துட்டான். வா வா வா. ஊத்து ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க. வெளியில போ. நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி பக்கத்துல பொம்பளை. நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சுக்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தி கொடுக்கலாம். ஐயா, நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நானா? நான் யாரையும் கொலை செய்யல. அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம்?
உன்கிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒன்ன நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உன்கிட்ட எப்படி வந்தது? சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். உண்மையை சொல்லி இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினேன். விலைக்கா? யார்கிட்ட? பிரகாஷ், பிரகாஷ். யார் இந்த பிரகாஷ்? அடிக்காத, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரப்பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளைக்கு கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயாவது சொன்னேன், ஜாக்கிரதை. பிரகாஷ், யார் நீ? வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? அதான்ப்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இதை பஜாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு, பிசினஸ் பண்ற ஆளு இல்ல. நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? என்ன இதுக்கு மிஞ்சி மிஞ்சி 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேட்கறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விற்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினாதானே ஒண்ணுக்கு அரையாவது விற்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? யார் நீ? உண்மையை சொல். சிஐடி தானே? இல்ல, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அடைஞ்சவன். நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேடைக்கு போறேன். நான் கொலை பண்ணனா? யார? இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன். சத்தியமா சொல்றேன், கொலைகாரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபார தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணினா இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை நீ யார்கிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்சு அவன் என்ன சார்ஜ் போட்டுருவாப்பா. இப்ப நீ சொல்லாம போனீன்னா உன்னை நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது. மைக்கேல் டிசோசா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் மைக்கேல் டிசோசா, ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன்? எங்க வச்சு அவரை கொலை பண்ணேன்? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டது. ஜெயராஜ் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு இந்த மோதிரம் அவர் கையில் இருந்தது. என்ன? இந்த மோதிரம் போட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்டாரா? மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்தினா குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து. You are
நான் என் ரிவால்வருக்குள்ள எப்பவுமே தோட்டாக்கள் போடுறது இது சொல்றதுக்காக இல்லை, சும்மா தொடறதுக்காக. நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செஞ்சதில்லை. இருக்கிறவங்க கிட்ட எடுப்பேன், இல்லாதவனுக்கு கொடுப்பேன். ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் வழக்கம் போல ரோட்ல பிப்பாய்கள் சொல்லி காத்துட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்ததை பார்த்து ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். கார் வந்தது, நின்னது. டிரைவர் சீட்டை ஒருத்தர் இருந்தான், பின் சீட்டை ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஹார்ட் அட்டாக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு சொன்னா டிரைவர் சீட்டை இருக்கிறவன். என் திவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்டேன். அவன் பின் சீட்டை இருந்தவன் கேட்டு இருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான். இப்போ நீ சொல்லிதான் ரவி, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பின் சீட்ல இருந்தது பிரேதம். அந்த பிரேதம் நான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ். டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன். எக்ஸாக்ட்லி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அந்த கொலை குற்றம் என் தலைமையில விழுந்திருக்கு. ஐ see. அதனால என்ன தேடி வந்தியா? எஸ், கொலைகாரன் யாருன்னு மறுபடியும் ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதோ என்னுடைய பைனாக்குலர். ஒருத்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மைக்கேல், can I do you a favor? அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். பரிசு பணம். இதெல்லாம் உனக்கு தெரியாத? நம்ம உலகமே வேற. ஓகே, மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க? பிரகாஷ் கடையில். ரவி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கலாமா? திருப்பி கொடுத்துருக்கேன். இது ஜென்டில்மன்ஸ் கிளப். I believe you. மைக்கேல், கோடீஸ்வரன் ஜெயராஜ கொலை பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோர்ட்ல மரண தண்டனை கிடைச்சி ஹாஸ்பிட்டல தப்பிச்சு வந்த குற்றவாளி நான் இந்த ரவி. ரவி நிரபராதி. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி ரவி தானே குற்றவாளி. உனக்கு தெரியாது. உண்மையான கொலைகார இளமறைவா இருக்கான், ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான். அதான்டா சட்டம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்ப என்ன செய்யற? நீ நேரமா ஜெயராஜ் கிட்ட போற. எப்படி? ஜெயராஜ் கிட்ட போக? அப்படி என்ன என்னையும் சாக சொல்றியா? பத்தியா, நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். அவன் தம்பி இல்ல ராமராஜ் கிட்ட போறேன். இந்த ரவி பையில காட்டி கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். எப்படி? After all 5 lakhs. பணத்துக்காக ஒரு நிரபராதியை காட்டி கொடுக்கறதா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அனாவசியமா தெரியுதா? இந்த பாரு, எவனாவது எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா போதும், எங்க அப்பா என் குடும்பத்தையே வித்து போடுவேன். தோழா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான், காட்டி கொடுக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான். சந்தர்ப்பத்தை எழுந்துறாத தோழா. தோழா பிரகாஷ், I'm a true Christian. நான் இல்லைன்னாப்பா சொன்னேன். இந்த பாரு, வழிபறி பிட்பாக்கிட்ட நிச்சயம் கண்டா பூர்ணாயிசா இருக்க. இது அப்படி இல்ல, பர்மனண்டா லட்சாதிபதி அப்படின்ற ஒரு பேரு. பணக்காரன்ற பேர் விட்டுறிய. நான் ஏண்டா பணக்காரனா? எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? முதல்ல பணக்காரனாவு, அப்புறம் பொண்டாட்டி தன்னால வரும், அப்புறம் குழந்தைக்கு நான் வேற சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. அது பதபதன்னு வரும். நோ நோ, என்ன நம்புறவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா வேணா, ராமராஜ் கிட்ட போய் ரவியை காட்டி கொடுக்குறேன் பேரம் பேசி ரவியை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடு. கைக்கு பணம் வந்த உடனே துப்பாக்கி முனையில ரவியை காப்பாத்திடு. எப்படி நம்ம ஐடியா? குட் ஐடியா. இந்த பாரு, பிஸ்கியை குடிச்சிட்டு பஸ்கி எடுக்காத, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. இந்த பாரு, ஐடியாவுக்கு 5% மறந்துடாத. நாளைக்கு 10 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் நீ பிச்சாதிபதி. அப்புறம் நீ தான் கரெக்டா 11 மணிக்கு லட்சாதிபதி. அப்படி ஒண்ணும் இல்ல. உண்மையான கொலைகார ராமராஜ் அப்படி இருக்கும்போது இந்த ரவி எப்படி குற்றவாளியானா? அவன் தான் கோர்ட்லயே ஒட்டுக்குத்தான் குற்றவாளின்னு நமக்கு ஏன்பா? அதான் ஏன்னு கேட்கிறேன். அப்ப ரவியவே கேட்டுடுவோமே. அவனை போய் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். பயலுக்கு அக்னிக்கு எங்க வச்சாலும் எரியுது.